இன்றைக்கி 23/6/2024 ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஹிந்துவோட ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னாக்கா, நியூ டெல்லி டாக்கா டு பிகின் டாக்ஸ் ஆன் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் டைஸ் அப்படின்ற பேரில் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இதில் என்னென்னா, ஷேக் ஹசீனா அவங்க யார் அப்படின்னா பங்களாதேஷோட ப்ரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்க இந்தியா வந்திருக்காங்க. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோட நரேந்திர மோடியோட மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னாக்கா, ப்ளூ எக்கானமி, டிஃபென்ஸ் செக்யூரிட்டி, சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஸோ மீட்டிங் கண்டக்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, சில 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டிங்கனாக்கா, அசிஸ்டண்ட் ஹை கமிஷன் ஸோ ரங்பூர் பங்களாதேஷில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா ஒன்று. ஸோ அடுத்தது மெடிக்கல் விசா வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ பங்களாதேஷி பீப்புள்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்துட்டு டீஸ்டா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கஸ் த கன்சர்வேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த டீஸ்டா ரிவர். ஸோ இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த டீஸ்டா ரிவரை. ஸோ இதனில் நமக்கு வந்துட்டு டீஸ்டா ரிவர் டிஸ்பியூட்ஸ் இருக்குது பங்களாதேஷ் அண்டு வெஸ்ட் பெங்காலுக்கு இடையில். ஸோ இதையும் சுமூகமாக பேசி அதை சரி பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ இந்தியா அண்டு பங்களாதேஷ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 54 ரிவர் ஷேரிங்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு டீஸ்டா ரிவர் ஒரு டிஸ்பியூட்ஸாகவே இருக்குது இன்னமும். ஓகே, ஸோ 4096 கிலோமீட்டர் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் லேண்ட் பார்டர் இருக்குது, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, நியூ கிரிமினல் லாஸ் பில் ஹேஸ் நோ செக்ஷன்ஸ் ஆஃப் ரேப் ஆஃப் மென் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, ஐபிசி செக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்துட்டோம்னா செக்ஷன் 377. ஸோ இந்த செக்ஷன் படி நம்ம வந்துட்டு ஒரு மென்னு வந்துட்டு ரேப் நடந்துச்சு, இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்ஸ்க்கு ரேப் நடந்துச்சுனாக்கா, ஸோ இந்த செக்ஷனில் புக் பண்ணி அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம், நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்போம். பட் ஆனால் த பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு செக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ரீட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னாக்கா, எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்துட்டு அக்ரி பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு செக்ஷனை வந்துட்டு ரீட் டவுன் தான் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா இதை ரிமூவ் பண்ணலை. ஐபிசி செக்ஷன் 377 படி நம்ம வந்துட்டு மென் அண்டு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு ரேப் கேஸ் நடந்துச்சுன்னா இந்த செக்ஷன் படி நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்கிறோம், புதுசாக வர்ற அந்த ஆக்டு. இதுதான் வந்துட்டு ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணது, பிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, ஸோ ரீசெண்டாக வந்துட்டு 23 வயசு ஓல்டு மேன் வந்துட்டு என்னன்னாக்கா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஆஃப்டர் கேங் ரேப்டு 4 men உத்தரப்பிரதேசத்தில். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்துட்டு இல்லை. இப்போதைக்கு ஐபிசி இருக்குது, பட் பிஎன்எஸ் வந்ததுக்கப்புறம் எந்த செக்ஷனில் நம்ம வந்துட்டு புக் பண்ணி அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எஃப்ஐஆர் புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதனில் வந்துட்டு ஹிட் அண்ட் ரன் கேஸ், அது வந்துட்டு ஹை பெனால்ட்டி வந்துட்டு பிஎன்எஸில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது போக தான் இதோட ஃபைனல் அவுட்புட் என்னன்னு தெரிய வரும் நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, வேர் டியூஸ் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு G7. ஸோ G7ல் இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 11 டைம்ஸ் வந்துட்டு இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இல்லை 5 டைம்ஸ் வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்புலியா அப்படின்ற இடத்துல இட்டாலியில் தான் நடக்குது. ஸோ 49வது G7 வந்துட்டு ஜப்பானில் நடந்துச்சு. ஸோ இது வந்துட்டு 50வது G7. இப்போ நடக்கிறது வந்துட்டு இட்டாலியில் நடந்தது வந்துட்டு 50வது G7 மீட்டிங். ஸோ இதில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பாயிண்ட்டை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னாக்கா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெஸ்ட் அண்டு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் அதர் கண்ட்ரீஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்குது. அதை வந்துட்டு நம்ம தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஃபண்டிங் பண்ணணும், நியூ வேவ் ஆஃப் யுக்ரைன் வாரில் வந்துட்டு ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு இன்வெஸ்டிங் ஆஃப்ரிக்கா அண்ட் கிராப்ளிங் வித் மைக்ரேஷன்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்துட்டு ஆஃப்ரிக்காவிலேருந்து அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அதர் டெவலப்டு கண்ட்ரீஸில் அவங்க வந்துடுறாங்க. ஸோ அந்த மைக்ரேஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆஃப்ரிக்காவில் நிறைய நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கிளைமேட் சேஞ்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதோட சேலஞ்சஸை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா G8 அப்படின்றது 2014 இருந்துச்சு.
ரஷ்யா வந்துட்டு இதுலேருந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் G7 அப்படின்னு வந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா கிரீமியா அப்படின்ற ஒரு யுக்ரைனில் உள்ள ஒரு மாகாணத்தை வந்துட்டு அவங்க ரஷ்யாவோட அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு G8லேருந்து அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ G7 கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், UK அண்ட் USA. இதனில் வந்துட்டு இன்வைட்டட் மெம்பர்ஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன்ஸும் இருக்காங்க. ஸோ இந்தியன் எலெக்ஷன்ஸ், நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியன் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் ஆனிச்சு. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு கண்டக்ட் த எல்லா பீப்புளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்து ஸோ எல்லாருக்கும் ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறது இம்பாசிபிள். பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது வந்துட்டு விக்டரி ஆஃப் டெமோக்ரஸி வேர்ல்டுக்கு ஒரு விக்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அணியில் வந்துட்டு ஹார்னஸிங் டெக்னாலஜி அண்ட் ஏஐ வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா பிரிட்ஜ் குளோபல் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் ஃபைட் கிளைமேட் சேஞ்சை வந்துட்டு அகேன்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா குளோபல் இன்இக்வாலிட்டி அப்புறம் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை வந்துட்டு அகற்றுறதுக்கு டெக்னாலஜியை நம்ம வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டு பே ஹீட் இன் த குளோபல் சவுத் அப்படின்ற கன்சர்னை வந்துட்டு ஹீட் பண்ணணும், அப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இது வந்துட்டு இந்தியா அப்படின்றது பார்த்துட்டோம்னா வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்துன்னு சொல்கிறாங்க, லீடர் ஆஃப் த குளோபல் சவுத்துன்னு சொல்கிறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த குளோபல் சவுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது டெசிஷன் எடுத்தாக்கா ஆப்வியஸ்லி வந்துட்டு சவுதர்ன் கண்ட்ரீஸ், ஸோ குளோபல் சவுத் சைடில் உள்ள கண்ட்ரீஸில் வந்துட்டு அதோட பிரதிபலிக்குது, அதோட எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் அப்படின்றது பார்த்துட்டோம்னாக்கா G7 ரெண்டுத்துக்குமே பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் வித் வெஸ்டர்ன்ஸ் அண்ட் USA, பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ இதுதான் வந்து பிரிக்ஸோட மீட்டிங்ஸு. ஸோ பிரிக்ஸ் டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு அனைத்து கண்ட்ரிகளுக்கும் வந்துட்டு ஓப்பன் வர்றதுக்கு இன்விடேஷன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஓப்பனான ஒரு ஓப்பன் டோர்ஸ் இருக்குது. பட் ஆனால் G7 வந்துட்டு அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கும் G7க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாட் எஃபெக்டிவ்லி ஹேண்டில் பண்ணலை ரஷ்யா அண்டு உக்ரைன் வார அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதோட ப்ராப்ளம்னு பார்த்துட்டோம்னா அப்புறம் இஸ்ரேலோட பம்பார்ட்மெண்ட் காசாவில் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்துட்டு எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணி அதை நம்ம ஸ்டாப் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் போய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணலை பிக் பிரதர் ஆட்டிடியூடு, சைனாவோட பிக் பிரதர் ஆட்டிடியூடை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஸோ அதை நம்ம பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் குளோபல் கனெக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதுவரையும் பார்த்துட்டோம் அப்படின்னா 51 G7 மீட்டிங் நடந்திருக்கு. 51வது G7 மீட்டிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அல்பர்ட்டா கனடாவில் வந்துட்டு நடக்க போகுது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்தியா இன்வைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது ஸோ பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது என்னென்னா ஸோ போட்டித் தேர்வுகளை சீரமைக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் தலைமையில் 7 பேர் குழு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ போட்டித் தேர்வுகளில் சீரமைக்கிறதுக்காண்டி இஸ்ரோவோட முன்னாள் தலைமையில் 7 பேர் குழு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய தேர்வுகள் முகமை, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்றது இருக்குது. இவங்க தான் வந்துட்டு ஸோ ஆல் த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்க்கு ஸோ டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க தான் வந்துட்டு விளங்குறாங்க இப்போதைக்கு. ஸோ இதில் நடந்த சில முறைகேடுகளெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ராதாகிருஷ்ணன், ஸோ முன்னாள் இஸ்ரோவோட தலைமையில் இருந்தார். இவர் தான் ராதாகிருஷ்ணன். ஸோ இவரை வந்துட்டு 7 பேர் குழுவில் வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீட் எக்ஸாமோட ஸ்கேமை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் கொஷின் பேப்பர் லீக் ஆனது, அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்தது, அப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி சில குளறுபடிகளெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதோட ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்காக வேண்டி சொல்லியிருக்காங்க. டு ரிஃபார்ம் இன் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலாக வந்துட்டு ரிஃபார்ம் கொண்டு வரணும், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் ஒரு ரிஃபார்மை கொண்டு வரணும். அதுக்காக வேண்டி ஸோ இந்த குழுவை வந்துட்டு அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க.
கவர்மெண்ட் ரிமூவ்ஸ் என்டிஏ சீஃப்ஸ் அனௌன்ஸ் சிபிஐ ப்ரோப்ஸ் அப்படின்ற மாதிரி அனதர் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதே தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க என்டிஏன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு எப்படின்னாக்கா இந்தியன் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆக்ட் 1860 படி தான் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை. இது வந்துட்டு ஒரு அட்டானமஸ் அண்ட் செல்ஃப் டெஸ்டிங் ஆர்கனைசேஷனாக விளங்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அண்டரில் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட்டை பார்த்துட்டோம்னா டேஜியாக இருப்பார். ஸோ இவங்க வந்துட்டு என்னென்னா இது அன்னியில் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஆக்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை ரெக்கார்டிங் ரீசெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக வேண்டி அது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம்னா நோ ஜிஎஸ்டி ஃபார் ஹாஸ்டல் ஸ்டே பிலோ 20,000 ரயில்வே சர்வீஸ். ஸோ 20,000 ரயில்வே சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம ஜிஎஸ்டியில் வந்துட்டு ஸ்லாபை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிகல் 279 ஏ அதில் வந்துட்டு 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது அபெக்ஸ் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற் போல் வந்துட்டு ஜிஎஸ்டி எதுக்கு அதிகமாக படுத்தணும், எதுக்கு குறைக்கணும், எதுக்கு வந்துட்டு நியூவாக ஆட் பண்ணணும், எதுக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஆல் ஓவர் த டேக்ஸ் ரிலேட்டட் ஃபைனல் டிசிஷன் வந்துட்டு இவங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி உள்ளது ஃபைனல் ஆர்டிகல்ஸ் இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ.